Happy morning dear students. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல கிராமர் பார்க்க போறோம். கிராமர்ல என்ன எக்ஸசைஸ் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்சஸ். என்ன எக்ஸசைஸ் பார்க்க போறோம்ப்பா? நெகட்டிவ் சென்டென்சஸ். அதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ நெகட்டிவ் அப்படினா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் அப்படினா எந்த ஒரு விஷயத்தையுமே மறுத்து சொல்றது தான் நெகட்டிவான விஷயம். சரிங்களா? இப்போ நீ இந்த வேலையை செய்றியா அப்படின்னு சொல்கிறேன். நீ என்ன பண்ண? இந்த துணியெல்லாம் மடித்து வச்சிடறியா அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். நான் என்னென்னு சொல்லணும்? ஓகே மடித்து வச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறது என்னது? பாசிட்டிவான விஷயம். இல்லை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் நெகட்டிவான விஷயம். நீ வந்து இன்றைக்கி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறேன். இல்லை நான் சாப்பிட்டேன் அப்படின்றது பாசிட்டிவான விஷயம். நான் சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவான விஷயம். சரிங்களா? மோஸ்ட்டாக நம்ம நெகட்டிவ் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி வந்து எந்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா நாட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணி தான். சரிங்களா? இப்போ நாட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். ஸோ நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நாட் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? இப்போ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறோம். அப்போ ஐ எம் ஃபைன், ஐ எம் குட், ஐ எம் வெல் அப்படின்னு சொல்கிறது என்னது? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் நாட் குட், ஐ எம் நாட் வெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ அது நெகட்டிவான விஷயம். ஸோ சொல்கிற விஷயத்த இந்த நாட் யூஸ் பண்ணி சொல்கிறப்போ என்ன ஆகுது? அந்த சென்டென்ஸ் நெகட்டிவாக மாறிடுது. சரிங்களா? ஸோ நெகட்டிவ் அப்படின்னா இங்கிலீஷில் எந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்கிறோம்? நாட் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸை வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ லெசனுக்குள்ளே போகிறோம். சரிங்களா? நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி இன்றைக்கி அதியமானை பற்றி பார்க்க போகிறோம். அதியமான் உங்களுக்கு தெரியுமா? அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படின்றவர் ஒரு பெரிய அரசர். சரிங்களா? ஓகே, அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமான் அப்படின்றது அவருடைய பேர் கிடையாது. அவருடைய பேர் என்னப்பா? நெடுமான் அஞ்சி அப்படின்றது தான் அவருடைய பேர். சரிங்களா? இப்போ அப்போ இந்த அதியமான் அப்படின்றது என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா? அதியமான் அப்படின்றது அவருடைய பரம்பரை பெயர். சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு இருப்பாங்க ரெட்டி அப்படின்னு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாரோட பேருமே லாஸ்ட்டில் முடிகிறப்போ வந்து ரெட்டி 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 அப்படின்னு தான் முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா நாயர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி கேரளாலாம் இப்போ ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? பார்வதி நாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லக்ஷ்மி மேனன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பரம்பரை பெயர் இருக்கும். அதே மாதிரி இவருடைய பரம்பரை பெயர் வந்து அதியமான். அதியர் அப்படின்றது ஒரு மரபு. இப்போ நம்மலாம் வந்து நம்ம வந்து தமிழர்கள் அப்படின்றது நமக்கு ஒரு மரபு இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி அதியர் அப்படின்றது ஒரு மரபு. ஸோ அந்த அதியர் வம்சத்தில் வந்தனால அதியமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பெயர் வந்து அதியமான் அஞ்சி அப்படின்றது தான் இவருடைய பெயர். சரிங்களா? மூவேந்தர்கள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா? சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் வந்து இருந்தாங்க. அந்த மூவேந்தர்கள் வந்து இருந்தப்போ சேரர்கள் எவ்வளவு ஒரு பெரிய ஆளோ அந்த சேரர்களுடைய மரபில் தோன்றினவங்க தான் வந்து அதியர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? சேரர்கள் மாதிரி தான் இவங்களும் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளவர் வந்து இருக்கும். இப்போ நம்மலாம் வந்து என்னென்ன ஃப்ளவர்லாம் யூஸ் பண்ணுவோம்? தலையில் வைக்கிறதுக்கு நம்ம வந்து மல்லிகைப்பூ வைப்போம், முல்லைப்பூ வைப்போம், ரோஸ் வைப்போம் இல்லைங்களா? கனகாமரம் வைப்போம், சந்தன முல்லை வைப்போம், காக்கரட்டான்னு சொல்லுவாங்க, ஜாதி முல்லை இருக்கும். இந்த மாதிரி நிறைய பூ நம்ம வைப்போம். அதே மாதிரி இந்த அதியமான் இவருடைய காலத்தில் வந்து ஃபேமஸாக இருந்த ஒரு பூ என்ன அப்படின்னா பனம் பூ அப்படின்றது. பனம் பூ அப்படின்றது தான் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதியமான் அப்படின்றவர் வந்து மக்களை வந்து அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு அரசர். ஸோ அரசர் அப்படின்னா வந்து வெறும் நாட்டை வந்து ஆட்சி செய்தோமா, நம்ம வந்து ஒரு நல்லா வெல்த்தாக ஜாலியாக இருந்தோமா அப்படின்ற மாதிரி இருக்காமல் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறவர் தான் வந்து யார்? இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படின்ற ஒரு அரசர். சரிங்களா? ஸோ நாட்டு மக்களுக்காக வந்து வேலை செய்கிறவர், மக்கள் அதிகமாக ஒரு நேசித்த ஒரு அரசர் தான் இவர். இவர் ரொம்ப வீரமாக இருப்பார். சரிங்களா? ரொம்ப பிரேவான ஒரு கிங்கு. ஸோ யாரை பார்த்தும் எதை பார்த்தும் எப்போவுமே என்ன பண்ண மாட்டார்? பயப்படவே மாட்டார். ஆனால் ரொம்ப பணிவோடு இருப்பார்.
யாருக்கிட்ட ரொம்ப பணிவோடு இருப்பார் அப்படின்னா புலவர்கள், தமிழ் புலவர்கள். இவருக்கு வந்து தமிழ் பற்று வந்து ரொம்ப அதிகம். தமிழ் பற்று, தாய்மொழி பற்று அப்படின்றது இவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட அரசவை அப்படின்னா பேலஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேலஸில் வந்து நிறைய புலவர்கள், நிறைய பொயட் எல்லாமே உட்காந்துருப்பாங்களாம். இந்த மாதிரி கவிதை எழுதுறவங்க, பாட்டு பாடுறவங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம். பாட்டுனா வந்து சிங்கிங் கிடையாதுப்பா, கவிதையாக பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாடல் பாடுறவங்க, ஔவையார், இவங்கள மாதிரி ஆளுங்கள். நக்கீரன்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நக்கீரன் இங்கே இருக்க மாட்டார், எக்ஸாம்பிளுக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி புலவர்கள் எல்லாமே இவருடைய அரசவையில் நிரம்பி இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நிறைய பேர் இருப்பாங்க. இவருடைய அரசவையில் நிறைய புலவர்கள் இருப்பாங்க. இப்படி நிறைய புலவர்கள் இருக்கும்போது இவருக்கு பிடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். இவருக்கு பிடித்தது யார், இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் சரிங்களா. தமிழ் மொழி இன்றைக்கி நம்மலாம் பேசிகிட்டு இருக்கோம். தமிழ் மொழி அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் அப்படின்றவங்க தான். ஏன்னா தமிழ் மொழியை வளர்க்க இவங்கெல்லாம் ரொம்ப பாடுபட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இவருடைய இந்த நெடுமான் அஞ்சி இருக்கார் பார்த்தீங்களா, இவருடைய அரசவையில் வந்து நிறைய புலவர்கள் அப்புறம் அமைச்சர்கள் இருப்பாங்க. புலவர்கள் வந்து தமிழ் மொழியை வளர்க்குறதுக்காக இருக்காங்க. அமைச்சர்கள் எதுக்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக. ஸோ எப்போவுமே இவர் எதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பார், நாட்டு மக்களுடைய நலனை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பார். நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லா மக்களுமே வந்து சந்தோஷமாக இருக்காங்களா, பசி இல்லாமல் இருக்காங்களா, வறுமை இல்லாமல் இருக்காங்களா, செல்வ செழிப்போடு இருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டே இருப்பார் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு புலவர்கள் எல்லாமே, அங்கே இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாமே எதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்காக. எப்படியெல்லாம் வந்து தமிழ் மொழியை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசித்து நிறைய விஷயம் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு ஃபுல்லாக யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த நெடுமான் அஞ்சி வந்து சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா. இவருக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான, இப்போ ஸ்கூல்லலாம் உங்களுக்குலாம் டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்க. அந்த டீச்சர் சொன்னால் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க, அந்த டீச்சர் சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்க. ஏதாவது ஒரு விசேஷம்னா அந்த டீச்சருக்கு தான் ஃபஸ்ட்டு போய் விஷ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேவரட் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இவருக்கும் ஒரு ஃபேவரட் இருந்திருக்காங்க. யார் அந்த ஃபேவரட்னா ஔவையார் அப்படின்றவங்க சரிங்களா. ஔவையார் பாடின பாட்டு எல்லாத்தையுமே இவர் என்ன பண்ணுவார், ரொம்ப விரும்பி கேட்பார். ஔவையாருடைய பாட்டு எல்லாத்தையுமே இவர் என்ன பண்ணுவார், விரும்பி கேட்பார். ஓகேவாப்பா. இவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு காட்டுக்கு வேட்டைக்காக போயிருக்காரு. எங்கே போயிருக்காரு, ஒரு காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போயிருக்காரு. கிங்கெல்லாம் இருக்காங்க, ராஜா, எல்லா ராஜாக்களுடைய ஒரே பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறது தான். எல்லா ராஜாக்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னா வேட்டையாடுறது சரிங்களா. காட்டுக்கு போய் வேட்டையாடி அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அனிமல்ஸோ புதுசாக இருக்கக்கூடிய பேர்ட்ஸோ வந்து அரண்மனைக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி வேட்டையாடுறதுக்காக இவர் வந்து காட்டுக்கு வந்து போயிருக்காரு. அப்படி காட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்களை வந்து பார்ப்பாங்க. பழங்குடி மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸு, இந்த வந்து இலை தலையெல்லாம் ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பாங்க, கையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேல் ஈட்டிலாம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வச்சுக்கிட்டு அவங்களாம் ஒரு சாங்லாம் பாடிக்கிட்டு வருவாங்க இல்லையா, பார்க்கவே கொடூரமாக ரொம்ப கருப்பாக அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பழங்குடி மக்களை இவர் வந்து பார்க்குறார். அவங்க எல்லாருக்குமே தெரியும் இவர் தான் இந்த நாட்டோட ராஜா, ரொம்ப பெரியவர், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவரை ரொம்ப பார்த்து இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போய் இவருக்காக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு அரிய வகை நெல்லிக்காயை வந்து கொடுக்குறாங்க. அரிய வகை நெல்லிக்காய், அரிய வகை அப்படின்னா ரேர் ஸ்பீஷீஸ், கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் இனிமேல் நீங்கள் சாப்பிடவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நெல்லிக்காயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து யங்காகவே இருக்கலாம். எப்போவுமே எப்படி இருக்கலாம், இளமையாகவே இருக்கலாம். உங்களுக்கு வந்து வயசே ஆகாது. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப காலம் வாழலாம், நீண்ட ஆயுளோடு நீங்கள் வந்து வாழலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க சரிங்களா. இவரும் என்ன பண்ணுவார், அவங்க அன்பாக கொடுக்குறனால இதுவும் அரிய வகை நெல்லிக்காயா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், வாங்கிட்டு அரண்மனைக்கு வருவார். ஸோ அரண்மனைக்கு வந்தால் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய புலவர்கள் இருப்பாங்க, நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாரும் இருக்கிறப்போ இவர் மட்டும் அந்த நெல்லிக்காயை வாங்கிட்டு வருவார். அந்த நெல்லிக்காயை வாங்கிட்டு வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஔவையார்கிட்ட அந்த நெல்லிக்காயை கொடுப்பார். யார்கிட்ட கொடுப்பாரு, ஔவையார்கிட்ட கொடுக்குறாரு. எதுக்காக ஔவையார்கிட்ட போய் இவ்வளோ ரேர் ஸ்பீஷீஸாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் இல்லை, இந்த மாதிரி ஒரு ரேர் நெல்லிக்காயை பார்க்கவே முடியாது, இதை சாப்பிட்டா எப்போவுமே எங்கே இருக்கலாம், அதே மாதிரி ரொம்ப காலம் வாழலாம் இல்லையா. ஸோ அதை போய் ஔவையார்கிட்ட போய் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா அதாவது அதியமான் நெடுமான் அஞ்சி மட்டும் வாழ்ந்தார் அப்படின்னா அவர் மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ முடியும்.
அவர் இருக்கிற வரைக்கும் அவரோட நாட்டு மக்களை வந்து பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகள் வந்து ராஜாவாகி பார்த்துப்பாங்க. ஆனால் ஔவையார் வந்து நீண்ட காலம் வாழ்ந்தாங்க அப்படின்னா தமிழ் மொழி இன்னும் கொஞ்சம் வளரும். அவங்க இன்னும் தமிழை பற்றின பாட்டெல்லாம் பாடுவாங்க. தமிழ் மொழியை பற்றி சிறப்பெல்லாமே இந்த உலகத்துக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணார், அந்த நெல்லிக்காயை எடுத்துகிட்டு போய் ஔவையார்கிட்ட கொடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி மனசு யாருக்காவது வருமா? இப்போ உங்ககிட்டே அதே மாதிரி ஒரு நெல்லிக்காயை கொடுக்குறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்ககிட்ட இப்போ ஒரு நெல்லிக்காயை வந்து கொடுக்குறாங்க. இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நாள் வந்து நீண்ட காலம் வந்து வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெல்லிக்காயை நீங்கள் வீட்டில் யாருக்கு கொண்டு போய் கொடுப்பீங்க? நெல்லிக்காய் யாருக்கு கொண்டு போய் கொடுப்பீங்க? வீட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை சாப்பிட்ருவீங்களா? நீங்களே சாப்பிட்ருவீங்களா? நம்மளே வந்து எப்போவுமே நம்மளே எப்படி இருக்கலாம், நீண்ட காலம் வந்து நிறைய ஆயுசோட 100 வருஷம் 200 வயசு வரைக்கும் நம்ம ஜாலியாக அந்த உலகத்தில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பிளான் பண்ணி சாப்பிட்ருவீங்களா? இல்லை கொண்டு போய் அம்மா அப்பாட்ட கொண்டு போய் கொடுப்பீங்களா? ஸோ அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஔவையார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளவு ஒரு நல்ல மனது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கார். அவருடைய மனசுனால தான் எத்தனையோ பல 100 வருஷங்களுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம கிளாஸில் அதியமான் நெடுமான் அஞ்சியை பற்றி நம்ம ஒரு லெசனாக படிச்சுட்ருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம செய்கிற புண்ணியமும் பாவமும் தான் என்னது கணக்கில் எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒரு நல்ல விஷயம் செஞ்சினா அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும். அதே நீ கெட்ட விஷயம் செஞ்சினா அதுக்கான பலனை நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நம்ம கொண்டு போய் ஒரு குப்பையை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொட்டினோம்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் மறுபடியும் வேறு யாராவது அந்த குப்பையை கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொட்டுவாங்க. இதே பக்கத்து வீட்டில் இருக்க குப்பையை நம்ம என்ன பண்ணுறோம், சேர்த்து க்ளீன் பண்ணி சரி ஓகே அப்படின்னு நம்ம ஒரு பெருந்தன்மையாக இருந்தோம் அப்படின்னா, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள்ப்பா. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் வந்து பெருசாக சண்டை போடுவோம், பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம விட்டு கொடுத்து போக ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் நமக்குள்ள இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இன்றைக்கி அதியமான் நெடுமான் அஞ்சிட்டு வந்து நம்ம ஒரு நிறைய நல்ல விஷயம் வந்து கற்றுக்கிட்டோம். அவருடைய கதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதியமான் அப்படின்றது அவருடைய பெயர் கிடையாது, அவருடைய பரம்பரை பெயர். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுமான் அஞ்சி. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். 18th எக்ஸசைஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவ் அப்படின்னாவே ஒரு விஷயம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பாசிட்டிவாக சொல்கிறோம், என்னால் செய்ய முடியும், ஐ கேன் டூ இட். என்னால் செய்ய முடியும் அப்படின்றது பாசிட்டிவ். என்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஐ கேன் நாட். அதான் ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, நாட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஐ கேன் நாட் ஸ்விம், என்னால் என்னால் நீந்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஐ கேன் ஸ்விம், என்னால் ஸ்விம் பண்ண முடியும். ஐ கேன் ரீட். இப்போ மிஸ் வந்து கிளாஸில் உட்காந்துருக்கீங்க, மிஸ் வந்து ஒரு புக்கு கொடுத்து இதை ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஐ கேன் ரீட், என்னால் ரீட் பண்ண முடியும் அப்படின்னு வெளியில் வர்றது பாசிட்டிவான விஷயம். ஐ கேன் நாட் ரீட், என்னால் ரீட் பண்ணவே முடியாது அப்படின்னு உள்ளே உட்காந்துக்கிறோம் பார்த்தீங்களா, அது நெகட்டிவான விஷயம். சரிங்களா? ஓகே, இப்போ பாசிட்டிவ்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, நெகட்டிவ்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதில் நெகட்டிவ் சென்டென்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவாக கொடுத்துருப்பாங்க, அந்த சென்டென்ஸை நம்ம எப்படி வந்து நெகட்டிவாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் அட் ஹோம். நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வேர் ஆர் யூ, எங்கே இருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ எம் அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ ஐ வாஸ் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அதை எப்படி நெகட்டிவாக மாற்றலாம், நாட் யூஸ் பண்ணி அதை நெகட்டிவாக மாற்றலாம். ஐ வாஸ் நாட் அட் ஹோம், நான் வீட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வாஸ் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸை சொல்லுது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட், இட் இஸ் ஹாட் டுடே. இன்றைக்கி வந்து ரொம்ப வெப்பமாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை எப்படி வந்து நெகட்டிவாக சொல்லலாம், இட் இஸ் நாட் ஹாட் டுடே. இட் இஸ் நாட் ஹாட் டுடே. அப்போ அந்த நாட்டை நம்ம எங்கே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்புக்கு பக்கத்தில் எழுதணும். வேர்ப் இஸ் அப்படின்றது ஒரு வேர்ப், அதுக்கு பக்கத்தில் நம்ம நாட் அப்படின்றத போட்டுருணும். இட் இஸ் நாட் ஹாட் டுடே, இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒன்றும் வெப்பமாக இல்லையே, அவ்வளோ ஒன்றும் சூடாக இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, வி வேர் அட் ஸ்கூல். நாங்கள் வந்து எங்கே இருந்தோம், ஸ்கூலில் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி வேர் நாட் அட் ஸ்கூல்னால் நாங்கள் ஸ்கூலில் இருக்கலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, வி வேர் அட் ஸ்கூல் அப்படின்றது என்னப்பா, வி வேர் அட் ஸ்கூல்னால் நாங்கள் ஸ்கூலில் இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். வி வேர் நாட் அட் ஸ்கூல்னால் நெகட்டிவாக சொல்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக இந்த நெகட்டிவ் அப்படின்றது வந்து சப்ஜெக்டில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே இந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது வந்து இருக்குது.
சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து கையில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க? இதை உடச்சிடாமல் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும் போதே நமக்கு ஒரு பயம் கொடுக்குறாங்க, உடச்சிருவோமோ அப்படின்னு. அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லும்போது எப்படி சொல்லணும்? பாசிட்டிவாக சொல்லணும். இது என்ன பண்ண, பத்திரமா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லணும். அது வந்து உடச்சிடாமல் அப்படின்றப்பவே அந்த குழந்தைக்கு என்ன, உங்களுக்குலாம் என்ன தோணும்? அதை உடச்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட சொல்கிறப்போ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவாக இருக்கிறத நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகேப்பா. We were at school. We were not at school. Next. You were standing. You were standing. நீ வந்து நின்றுட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? You were not standing. அது அப்படியே நெகட்டிவாக மாற்றுறப்போ you were not standing அப்படின்னா நீ வந்து நின்றுட்டு இருக்கலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட். They were reading. They were reading அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி நம்ம நெகட்டிவாக மாற்றலாம்? They were not reading. உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா மேலே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. They were reading அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும்? நெகட்டிவாக எழுதணும். நெகட்டிவாக எப்படி எழுதுவீங்க? வேர்புக்கு பக்கத்தில் நாட் போட்டு எழுதணும். எங்கே எழுதணும்? இங்கே வேர்பு இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பக்கத்தில் நாட் போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். சரிங்களாப்பா? ஓகே. They were reading. They were not reading. Next. ஓகே. They were reading. They were not reading. ஓகே. ரீடிங் பற்றி பார்க்குறப்போ ஒரு சின்ன விஷயம் வந்து பார்க்கலாம்ப்பா. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா அந்த புக்ஸ் எல்லாமே நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுது? அந்த புக்ஸ் எல்லாமே நம்மளுடைய அறிவை, நம்மளுடைய நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகுது. சரிங்களா? நீங்கள் அப்போ வந்து எங்கே போனாலும் சரி ஒரு பழக்கமாக அதெல்லாமே வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, அம்மா வந்து பேங்க்குக்கு போகிறாங்க, கூட நீங்களும் போகிறீங்க அப்படின்னா அழகாக கையில் ஒரு ஸ்டோரி புக் எடுத்துகிட்டு போங்க. ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி புக் எடுத்துகிட்டு போங்க. எங்கேயாவது ஈவன் நீங்கள் ஷாப்பிங் போனால் கூட கையில் வந்து ஒரு புக் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்? புக்கு படிக்கலாம். சரிங்களா? எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போலாம் நீங்கள் வந்து புக்கு படிக்கலாம். சரிங்களா? 5 மணி நேர விதி அப்படின்னு வந்து ஒரு விதி இருக்குது. சரிங்களா? 5 மணி நேர விதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம புக்கு ரீட் பண்ண எடுத்த உடனே ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன், சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு வாரம் வந்து 5 மணி நேரம் 5 மணி நேரம் 5 ஹார்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி புக்கு வந்து படிக்கணுமா. ஒவ்வொரு நாளும் கிடையாது, ஒரு வாரம் முழுக்க. ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு வாரமாவது 1 மணி நேரமாவது என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு மினிமம் 1 மணி நேரமாவது என்ன பண்ணணும்? புக்கு படிக்கணும். ஸோ அப்படி புக்கு படித்தோம்னா தான் நம்மளுடைய நாலேஜ் என்ன ஆகும்? டெவலப் ஆகும். புக்கு படிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது பில்கேட்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ நம்பர் 1 கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ரிச்சஸ்ட் மேன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் சொன்ன ஒரு விஷயம், அதாவது ஒரு புத்தகம் வந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஒரு புத்தகம் அப்படின்றது வாழ்க்கையை வந்து மாற்றி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பண்ணுமா மேம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணும். நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாது. அந்த புரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறது வந்து புக்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வாரத்துக்கு வந்து ஒரு புக் வந்து படிப்பார். ஒரு புக் எடுத்தார்னா இந்த வீக் ஃபுல்லாக அந்த புக்கை படிப்பார். சும்மா ஏதோ கடமைக்கு ரீட் பண்ணோம் அப்படின்னு இருக்க மாட்டாராம். அந்த புக்கை ரீட் பண்ணி அதில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுவார்? சைடில் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுப்பாராம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி புக்கு அவங்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே பிஸ்னஸ் மேன். ஆனாலும் இருந்தாலும் புக்கு படிக்கிறதுக்காகனு வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரக் ஒபாமா. ஸோ யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் இல்லைங்களா? யூஎஸ் பிரசிடெண்ட், அமெரிக்காவோட அதிபராக இருந்தார் பாரக் ஒபாமா அப்படின்றவர் இல்லைங்களா? ஸோ அவர் இந்த மாதிரி நிறைய அவரோட சின்ன வயசுலேருந்தே வந்து புக்கு வந்து படிப்பாராம். சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் படிப்பார். அந்த புக்ஸை படிக்க படிக்க அவருக்குள்ளே என்ன திறமை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர் முன்னாடி எழுந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய ஒரு திறமை அவருக்கு வந்துச்சான். என்ன வந்துச்சு? 10 பேர் முன்னாடி எழுந்து நின்று பேசக்கூடிய திறமை வந்துச்சான். அது எப்படி 10 பேருக்கு முன்னாடி எழுந்து நின்று பேசக்கூடிய திறமை வந்து ஒரு புக்கு படித்தா வரும்? கண்டிப்பாக வரும். எப்படி அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்காக ஒரு கொஷின் கேட்குறதுக்காக வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே போய் கொஷின் கேட்குறப்போ நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக எழுந்து
தைரியமாக எழுந்து பதில் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல படிக்காமல் போயிருந்தால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? தைரியமாக எழுந்து கண்டிப்பாக எழுந்து பதில் சொல்ல முடியாது. அப்போ அதே மாதிரி நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்க படிக்க உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து டெவலப் ஆகும். அப்போ நாலேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கு இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியும், நான் எப்படி இருந்தாலும் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தைரியம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி 4 பேருக்கு முன்னாடி எழுந்து நின்று பேசக்கூடிய அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில், பேச்சு திறமை அவர் வந்து வளர்த்துக்கிட்டார். எது மூலமாக அப்படின்னா படிக்கிறது மூலமாக. அதே மாதிரி சின்ன சின்ன கதைகளும் அவரும் எழுதியிருக்கார். சரிங்களா? ஸோ இது வந்து சின்ன எக்ஸாம்பிள், 2 பேரோட எக்ஸாம்பிள் தான். பில் கேட்ஸ் அண்ட் தென் பாரக் ஒபாமா, இவங்க 2 பேரை பற்றின சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? புக்கு படிக்கிறது, புக்கு படித்து வாழ்க்கை மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ புக்ஸ் ரீடிங் அப்படின்றத நீங்கள் ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். நீங்களும் பில் கேட்ஸ் மாதிரி என்ன பண்ணணும், ஒரு புக்கு லைப்ரரியிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ட்ரிச்சிலே இருக்குது, சிங்காரத்தோப்பில் ஒரு பெரிய ஜென்ரல் லைப்ரரி வந்து இருக்குது. அந்த லைப்ரரிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய கிட்ஸுக்கு உங்களுக்கு நிறைய புக்ஸ் இருக்கும், உங்கள் பேரண்ட்டுக்கும் நிறைய புக் இருக்கும். நீங்கள் வந்து போர் அடிச்சிச்சு அப்படின்னா அந்த லைப்ரரிக்கு தாராளமாக போகலாம். போய் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்து அந்த லைப்ரரியில் உட்காந்து படிக்கலாம். சண்டேலாம் அந்த லைப்ரரி இருக்குது. சரிங்களா? கிட்ஸுக்குன்னு தனி செக்ஷனே இருக்குது. அங்கே போய் நீங்கள் அழகாக உட்காந்து படிக்கலாம். உங்களுக்கு தேவையான புக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உட்காந்து அந்த புக்கை 1 வீக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சிடணுன்ற ஒரு எய்ம் வைக்கணும். படித்து முடித்து அந்த புக்கில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு ஒரு நோட்டு போட்டு ஃபீட்பேக் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாமே நீங்கள் பண்ண முடியக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். தே வேர் ரீடிங், அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்கிறோம். அது பாசிட்டிவான விஷயம். தே வேர் நாட் ரீடிங் அப்படின்னா நெகட்டிவான விஷயம். அவங்க ரீட் பண்ணிட்டு இல்லை, அவங்க ரீட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் அது. நெக்ஸ்ட்டு, ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். அதை நெகட்டிவாக சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் நாட் கோயிங் டு ஸ்கூல். ஐ ஆம் நாட் கோயிங் டு ஸ்கூல், நான் வந்து ஸ்கூலுக்கு போகலை அப்படின்றது தான் ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்கூல். அப்போ எல்லா நெகட்டிவ் சென்டென்சஸ்லையுமே என்ன இருக்குப்பா, நாட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொல்கிறப்போ இந்த நாட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு, ஷீ இஸ் அ சிங்கர். ஷீ இஸ் அ சிங்கர், அவள் ஒரு பாடகி, அவள் வந்து நல்லா பாடுவா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதை நெகட்டிவாக சொல்லும்போது ஷீ இஸ் நாட் அ சிங்கர். She is not a singer. She is a singer அப்படின்னா அவள் ஒரு பாடகி அப்படின்னு அர்த்தம். She is not a singer அப்படின்னா அவள் வந்து ஒரு சிங்கர் கிடையாது அப்படின்னு நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம். முடியாது, கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அது எல்லாமே நெகட்டிவ் தான். சரிங்களா? நம்ம வந்து மொபைலை எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் வருதோ அது எல்லாமே நம்ம பார்க்க மாட்டோம். அதில் வர ஏதாவது ஒரு கெட்ட விஷயம், ஏதாவது ஒரு கேம் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? நிறைய நல்ல விஷயம் வரும், அதை பார்க்க மாட்டோம். ஆனால் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு கேம் நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு கண்ணில் ஃபஸ்ட்டு தெரியும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. அது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வரலாம். சரிங்களா? ஷீ இஸ் அ சிங்கர். ஷீ இஸ் நாட் அ சிங்கர். நெக்ஸ்ட்டு, டீ வாஸ் சர்வ்டு. டீ வாஸ் சர்வ்டு எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. சரிங்களா? எக்ஸப்ஷனல் 2-3 கேசஸ், 2-3 தவிர மீதி எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. டீ வாஸ் சர்வ்டு, டீ வந்து சர்வ் பண்ணாங்க. டீ வாஸ் நாட் சர்வ்டு, டீ என்ன பண்ணல, சர்வ் பண்ணவே இல்லை. டீ வாஸ் சர்வ்டு அப்படின்னா சர்வ்னா சர்வ் பண்ணுறது. சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? சாப்பாடு போடுறது தான் சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். டீ கொடுக்குறத டீ சர்வ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டீ வாஸ் சர்வ்டு அப்படின்னா டீ வந்து கொடுத்தாங்க, டீ சர்வ் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். டீ வாஸ் நாட் சர்வ்டு அப்படின்னா டீ வந்து சர்வ் பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு, ஐ வாஸ் வெல், நான் வந்து நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் வெல் அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் அன்வெல் அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஐ வாஸ் நாட் வெல் அப்படின்னாலும் நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம். நல்லா இல்லைன்னா என்ன அர்த்தம்ப்பா, அழகாக இருக்குமான்னு அர்த்தமா? இல்லை. நம்ம இப்போ வந்து ஹவ் ஆர் யூன்னு கேட்போம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம் இல்லைங்களா? அதுக்கு பதில் சொல்லுவோம் இல்லைங்களா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் இதுவும். ஐ வாஸ் நாட் வெல். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஷீ இஸ் அ டீச்சர். ஷீ இஸ் அ டீச்சர், அவள் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஷீ இஸ் நாட் அ டீச்சர். ஷீ இஸ் நாட் அ டீச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம், அவள் ஒரு ஆசிரியை கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆர் யூ அ டீச்சர், நீங்கள் வந்து ஒரு டீச்சரா அப்படின்னு கேட்போம். அப்போ என்ன சொல்லுவீங்க,
நோ ஐ எம் நாட் அ டீச்சர், ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, அதுதான் இங்கேயும். ஷீ இஸ் அ டீச்சர் அப்படின்றது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதை எப்படி நெகட்டிவாக மாற்றலாம்? ஷீ இஸ் நாட் அ டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா சென்டென்ஸ்லையுமே எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? நாட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. அந்த நாட்டு தான் என்ன பண்ணுது? அந்த நெகட்டிவ் அப்படின்றத காட்டுது, ரெப்ரசன்ட் பண்ணுது. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். செகண்ட் டைம் ரீகால் பண்ணுறப்போ நீங்களும் சொல்லணும். சரிங்களா? ஓகே. ஐ வாஸ் அட் ஹோம். ஐ வாஸ் அட் ஹோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் நாட் அட் ஹோம், நான் வீட்டில் இல்லை. ஐ வாஸ் நாட் அட் ஹோம். நெக்ஸ்ட், இட் இஸ் ஹாட் டுடே. இட் இஸ் ஹாட் டுடே. இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்குது, சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வெப்பமாக இருக்குன்னு. அதுதான் இட் இஸ் நாட் ஹாட் டுடே. இட் இஸ் நாட் ஹாட் டுடே அப்படின்னா சூடாக இல்லை அப்படின்னு அர்த்தம். சூடு அப்படின்றது வெப்பம். நெக்ஸ்ட்டு, we were at school. we were at school. we were at schoolனா நாங்கள் ஸ்கூலில் இருந்தோம். we were not at school, நாங்கள் ஸ்கூலில் இல்லை. we were not at school. நெக்ஸ்ட்டு, you were standing. you were standing, நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னு அர்த்தம். you were not standing, நீங்கள் என்ன பண்ணல? நின்றுட்டு இருக்கலை. ஜஸ்ட்டு நெகட்டிவாக எப்படி சொல்லலாம் அப்படின்றத இந்த கிளாஸில் நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, they were reading. they were reading, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க எல்லாருமே ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. they were not reading அப்படின்னா நெகட்டிவ், அவங்க ரீட் பண்ணிட்டு இருக்கல. they were not reading. next, I am going to school. I am going to school, நான் ஸ்கூலுக்கு போகிறேன். அதை எப்படி நெகட்டிவாக சொல்லலாம்? I am not going to school. I am not going to schoolனா நான் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? காலையில் எழுந்த உடனே சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு வரும்போது எப்படி சொல்லணும்? ஹாப்பியாக, சந்தோஷமாக வரணும் இல்லைங்களா? ஸோ ஹாப்பியாக காலையில் ஆரம்பித்தா தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். அது எப்படி நெகட்டிவாக எழுதலாம் அப்படின்னா ஐ ஆம் நாட் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஷீ இஸ் அ சிங்கர். ஷீ இஸ் அ சிங்கர், அவள் ஒரு பாடகி அப்படின்னு சொல்கிறோம். அது அப்படியே நெகட்டிவாக சொல்லும்போது ஷீ இஸ் நாட் அ சிங்கர். ஷீ இஸ் நாட் அ சிங்கர், அவள் வந்து ஒரு சிங்கர் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, டீ வாஸ் சர்வ்டு. டீ வந்து சர்வ் பண்ணாங்க, எல்லாமே பாஸ்டில் இருக்குப்பா. டீ வாஸ் நாட் சர்வ்டு அப்படின்றது நெகட்டிவ் ஃபார்ம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு, ஐ வாஸ் வெல். ஐ வாஸ் வெல், நான் வந்து நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் நாட் வெல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் நாட் வெல் அப்படின்னா நான் நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, ஷீ இஸ் அ டீச்சர். ஷீ இஸ் அ டீச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் ஒரு ஆசிரியை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ ஷீ இஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ இஸ் நாட் அ டீச்சர். ஷீ இஸ் நாட் அ டீச்சர் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டீச்சர் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இதில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷீ இஸ் அ டீச்சர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் நெகட்டிவாக எழுதணும். ஸோ அதை எல்லாத்துலேயுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். இந்த வேர்புக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் இருக்குது, சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இந்த வேர்பு இருக்குது. இந்த வேர்புக்கு பக்கத்தில் தான் நீங்கள் இந்த நாட் அப்படின்றத சேர்க்கணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்கும், எல்லா சென்டென்ஸ்லையுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஐ வாஸ் வெல்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாஸ் அப்படின்றது வேர்பு, அதுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் நாட்டு சேர்க்கணும். எல்லா சென்டென்ஸ்லையுமே அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஷீ இஸ்ன்றது ஒரு வேர்பு, பி வேர்பு, அதுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் நாட்டு சேர்க்கணும். சரிங்களா? இது ஒரு ஜஸ்ட் க்ளூ மாதிரி. சரிங்களாப்பா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட நெகட்டிவ் சென்டென்சஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுங்கள்? வீட்டில் படிங்க, கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.